ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உறவில் அத்தியாயம் 6. அத்தியாயத்தின் தலைப்பு தியான யோகம். பதம் 34. மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணா, மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி மிகுந்ததும் ஆயிற்று. வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினமானதாக எனக்கு தோன்றுகிறது. பொருளுரை. மனம் புத்திக்கு படிந்தவனாக இருக்க வேண்டும் என்ற போதிலும் சில சமயங்களில் புத்தியையும் வென்றுவிடும் அளவிற்கு மனம் மிகவும் பலமானதாகவும் அடங்காததாகவும் விளங்குகின்றது. நடைமுறை உலகில் பற்பல எதிர்சக்திகளை சமாளிக்க வேண்டிய மனிதனுக்கு மனதை அடக்குவது நிச்சயமாக மிகவும் கடினமான செயலே. எதிரிக்கும் நண்பனுக்கும் சமமான மனோநிலையை செயற்கையாக உருவாக்கி கொள்ளலாமே தவிர இறுதியில் எந்த உலக மனிதனாலும் அவ்வாறு செய்ய முடியாது. ஏனெனில் வீசும் காற்றை அடக்குவதை விட இது கடினமானதாகும். வேத இலக்கியங்களில் கட உபனிஷாத் 1:3-3-4 கூறப்பட்டுள்ளது. ஜடவுடல் என்னும் ரதத்தில் பிரயாணியாக ஆத்மாவும் சாரதியாக புத்தியும் ஓட்டும் உபகரணமாக மனமும் குதிரைகளாக புலன்களும் உள்ளன. இவ்வாறு மனம் மற்றும் புலன்களின் சேர்க்கையால் ஆத்மா இன்பத் துன்பத்தை அடைகிறான். பெரும் சிந்தனையாளர்கள் இவ்வாறே எண்ணுகின்றனர். மனம் புத்தியினால் வழிகாட்டப்பட வேண்டும். ஆனால் சில சமயங்களில் மோசமான வியாதி சிறப்பான மருந்தையும் வென்று விடுவதைப் போல் பலமானதும் அடங்காததுமான மனம் ஒருவனது சுய புத்தியையும் அடிக்கடி வென்று விடுகிறது. இத்தகு பலமிக்க மனம் யோக பயிற்சியால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அர்ஜுனனை போன்ற சாதாரண மனிதனுக்கு இஃது என்றும் அசாத்தியமே. அப்படி இருக்க நவீன மனிதனை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? இங்கு கூறப்பட்டிருக்கும் உவமை பொருத்தமானது. வீசும் காற்றை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. குழம்பிய மனதை கட்டுப்படுத்துவது அதைவிட கடினமானதாகும். பகவான் சைதன்யரால் கூறப்பட்டபடி மனதை கட்டுப்படுத்த எளிதான வழி முக்திக்கு மிகவும் உகந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை பணிவோடு ஜபிப்பதுதான். பரிந்துரைக்கப்படும் வழிமுறை மனதை முழுதுமாக கிருஷ்ணரில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். இதன் பின் மட்டுமே கிளர்ச்சியூட்டும் ஈடுபாடுகளிலிருந்து மனம் விடுபட முடியும். பதம் 35. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், பலம் பொருந்திய புயங்களை உடைய குந்தியின் மகனே, அமைதியற்ற மனதை அடக்குவது சந்தேகமின்றி மிகவும் கடினமே. ஆனால் தகுந்த பயிற்சியினாலும் பற்றின்மையினாலும் அது சாத்தியமாகும். பொருளுரை. அடங்காத மனதை கட்டுப்படுத்துவது சிரமம் என்னும் அர்ஜுனனின் கூற்று முழுமுதற் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயத்தில் பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியம் என்கிறார் அவர். அஃது என்ன பயிற்சி? புனித ஸ்தலத்தில் வசித்தல், பரமாத்மாவின் மீது மனதை செலுத்துதல், புலன்களையும் மனதையும் அடக்குதல், பிரம்மச்சாரியத்தை பின்பற்றுதல், தனிமையாக இருத்தல் போன்ற கடுமையான சட்ட திட்டங்களை தற்காலத்தில் யாராலும் கடைப்பிடிக்க முடியாது. ஆனால் கிருஷ்ண உணர்வில் 9 விதமான பக்தி தொண்டில் ஈடுபட முடியும். இந்த 9 பக்தி நெறிகளில் முதலாவதும் முக்கியமானதும் கிருஷ்ணரை பற்றி கேட்பதாகும். எல்லா களங்கங்களிலிருந்தும் மனதை விடுவிக்க இஃது ஒரு சக்தி வாய்ந்த திவ்யமான வழிமுறையாகும். கிருஷ்ணரை பற்றி எந்த அளவிற்கு ஒருவன் கேட்கின்றானோ
அந்த அளவிற்கு கிருஷ்ணரிடமிருந்து மனதை பிரிக்கும் விஷயங்களிலிருந்து விடுபட்டு அவன் தெளிவடைகிறான். இறைவனுக்கு பக்தி செய்யாத செயல்களிலிருந்து மனதை விலக்குவதால் எளிதாக வைராக்கியத்தை அல்லது பற்றின்மையை கற்க முடியும். வைராக்கியா என்றால் மனதை பௌதிகத்திலிருந்து விடுத்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவதாகும். அருவவாத ஆன்மீக துறவை காட்டிலும் மனதை கிருஷ்ணரிடம் பற்றுதல் கொள்ளச் செய்தல் எளிதானதாகும். கிருஷ்ணரை பற்றி கேட்பவன் இயற்கையாகவே பரமாத்மாவின் மீது பற்றுதல் கொள்வதால் இது நடைமுறைக்கு உகந்ததாகும். இந்த பற்றே பரோஷானுபாவா ஆன்மீக திருப்தி என்று அழைக்கப்படுகிறது. இது பசிமிக்கவன் தான் உண்ணும் ஒவ்வொரு கவலத்திலும் திருப்தி அடைவதை போன்றதாகும். பசியுடன் உள்ளவன் எந்த அளவிற்கு உண்கின்றானோ அந்த அளவிற்கு திருப்தியும் பலமும் பெறுகிறான். அதுபோலவே பக்தி தொண்டை நிறைவேற்றுவதால் மனம் ஜட பொருள்களிலிருந்து விடுபட ஒருவன் திவ்யமான திருப்தியை உணர்கிறான். இது நல்ல மருத்துவ சிகிச்சையின் மூலமும் முறையான உணவின் மூலமும் நோயை குணப்படுத்துவதை போன்றதாகும். எனவே பைத்தியம் பிடித்த மனிதர்க்கான சிறந்த மருந்து பகவான் கிருஷ்ணரின் திவ்யமான லீலைகளை கேட்பதாகும். மேலும் துன்பப்படும் நோயாளிக்கான உகந்த உணவு கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட உணவை உண்பதாகும். இந்த மருத்துவமே கிருஷ்ண உணர்வின் வழிமுறையாகும். பதம் 36. மொழிபெயர்ப்பு. கட்டுப்படாத மனதை கொண்டவனுக்கு தன்னை உணர்தல் கடினமான செயலாகும். ஆனால் மனதை கட்டுப்படுத்தி சரியான வழியில் முயல்பவனுக்கு வெற்றி நிச்சயம். இதுவே என் அபிப்பிராயம். பொருளுரை. பௌதிக ஈடுபாடுகளிலிருந்து மனதை விடுவிப்பதற்கான சரியான மருத்துவத்தை ஏற்காதவன் தன்னுணர்வில் வெற்றி அடைவது கடினம் என்று பரமபுருஷ பகவான் அறிவிக்கிறார். மனதை பௌதிக இன்பங்களில் ஈடுபடுத்திய வண்ணம் யோகத்தை பயில முயல்வது விறகின் மீது நீரை ஊற்றிய வண்ணம் நெருப்பை மூட்ட முயல்வது போன்றதாகும். மனதை கட்டுப்படுத்தாமல் யோகத்தை பயில்வது கால விரயமே. அத்தகைய யோக காட்சி பௌதிக லாபத்தை உண்டாக்கலாம். ஆனால் ஆன்மீக உணர்வை பொறுத்தவரை அது பயனற்றதாகும். எனவே பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் இடையறாது ஈடுபடுவதன் மூலம் மனதை கட்டுப்படுத்தப்பட வேண்டும். கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாதவன் மனதை நிலையாக கட்டுப்படுத்த முடியாது. கிருஷ்ண உணர்வினன் எவ்வித தனிப்பட்ட முயற்சியும் இன்றி யோக பயிற்சியின் பலனை எளிதாக அடைகிறான். ஆனால் யோகத்தை பயில்பவன் கிருஷ்ண உணர்வின்றி வெற்றி அடைவது என்பது இயலாததாகும். பதம் 37. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணா, தன்னுணர்வு பாதையினை நம்பிக்கையுடன் ஆரம்பத்தில் மேற்கொண்டு பிறகு உலக எண்ணங்களினால் அதனை நிறுத்தி விடுபவன் யோகத்தின் பக்குவ நிலை அடைவதில்லை. அத்தகைய வெற்றியடையாத ஆன்மீகியின் கதி என்ன? பொருளுரை. தன்னுணர்விற்கான பாதை அல்லது யோகம் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. உயிர்வாடி இந்த ஜடல் உடல் அல்ல, இதிலிருந்து வேறுபட்டவன். மேலும் ஜீவனின் மகிழ்ச்சி, நித்தியமான வாழ்வு, ஆனந்தம், ஞானம் ஆகியவற்றை பெறுவதில்தான் உள்ளது என்பதே தன்னுணர்விற்கான அடிப்படை கொள்கையாகும். இவை உடல் மனம் இரண்டிற்கும் அப்பாற்பட்டவை. ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம் என்னும் 3 வழிகளில் தன்னுணர்வு தேடப்படுகிறது. இம்முறைகள் எல்லாவற்றிலும் ஜீவனின் ஸ்வரூப நிலை, இறைவனுடன் அவனது தொடர்பு மற்றும் இழந்த உறவை மீண்டும் நிலைநாட்டி கிருஷ்ண உணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலை அடைவதற்கான செயல்கள் ஆகியவற்றை ஒருவன் அறிந்து உணர வேண்டும். மேற்கூறிய 3 முறைகளில் எதனை பின்பற்றினாலும் பரம லட்சியத்தை விரைவாகவோ தாமதமாகவோ அடைவது நிச்சயம். ஆன்மீக பாதையிலான சிறிது முயற்சியும் விடுதலைக்கான பெரும் நம்பிக்கை அளிக்கும் என்ற கருத்து பகவானால் 2ஆம் அத்தியாயத்தில் உறுதி செய்யப்பட்டது. இந்த 3 வழிகளில் பக்தி யோகமே கடவுளை உணர்வதற்கான நேரடியான வழி என்பதால்
இதுவே இக்காலத்திற்கு மிகவும் பொருத்தமானதாகும். இக்கருத்தின் உத்தரவாதத்தை இரண்டாம் முறையாக பெறும் எண்ணத்துடன் அர்ஜுனன் கிருஷ்ணருடைய முந்தைய கூற்றை மீண்டும் உறுதிப்படுத்தும்படி இங்கு வினவுகிறான். ஒருவன் தன்னுணர்வு பாதையை மிக்க முனைப்புடன் ஏற்கலாம். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் ஞானத்தை விருத்தி செய்யும் முறையும் அஷ்டாங்க யோக பயிற்சியும் மிகவும் கடினமானவையாகும். எனவே தொடர்ந்த முயற்சிகளின் மத்தியிலும் பல்வேறு காரணங்களினால் ஒருவன் தோல்வியடையலாம். முதலாவதாக, வழிமுறையை பின்பற்றுவதில் அவன் போதிய தீவிரம் இல்லாதவனாக இருக்கலாம். ஆன்மீக பாதையை பின்பற்றுவது என்பது ஏறக்குறைய மாயா சக்திக்கு எதிராக போர் தொடுப்பதாகும். எனவே மாயையின் பிடியிலிருந்து ஒருவன் தப்பிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் பயிற்சியாளனை பல்வேறு கவர்ச்சிகளினால் அவள் தோற்கடிக்க முயல்கிறாள். கட்டுண்ட ஆத்மா ஜடசக்தியின் குணங்களினால் ஏற்கனவே கவரப்பட்டுள்ளது. எனவே ஆன்மீக ஒழுங்குமுறைகளை பின்பற்றும் பட்சத்திலும் குணங்களினால் மீண்டும் கவரப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இது யோக சலிதமானசாம் ஆன்மீக பாதையிலிருந்து விலகுதல் என்று அழைக்கப்படுகிறது. தன்னுணர்வு பாதையிலிருந்து விலகுவதன் விளைவுகளை அறிவதில் அர்ஜுனன் ஆவலாக உள்ளான். ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், கௌர பிரமநந்தே, ஹரே ஹரி போல்.